ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் முடித்த பசங்க எல்லாருமே ஓகே, நம்ம அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுல நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய தாட் ப்ராசஸில் இருப்பீங்க. சாரி. ஸோ ஹியர் வி கோ. ஓகே, இந்த வருஷம் நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண எல்லா பசங்களுமே திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா, இந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனை வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். போன வருஷமோ இல்லை அதுக்கு போன வருஷமோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் நம்ம இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டோம். ரிப்பீட் பண்ணலாம், நான் கஷ்டப்பட்டு படிப்பேன் அப்படின்றது தைரியமாக டிசைட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வருஷம் பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை என்ன செய்யணும் அப்படின்னா யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படி இல்லையா. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 கேட்ட கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸை விடவும் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக. அதுலேயும் இந்த ஃபிசிக்ஸ் பார்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சு. ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா பசங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் திரும்ப ட்ரை பண்ணியும் அடுத்த வருஷம் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் செம்ம டஃப்பாக வந்துச்சுன்னா அப்போ என் நிலைமை என்ன? அவ்வளோ டஃப்பான கொஸ்டின் பேப்பருக்கு என்னால் ஒரு வருஷத்தில் ரெடியாக முடியுமா? நம்ம எல்லாருக்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும் இல்லையா. ஸோ பசங்களா, உங்களுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீட்டில் ரேங்க் கேரண்டி பேட்ச் ஃபார் 2027 11th இருந்தே. சரியா, இப்போ நீ 11th அப்படின்னா நீ 11th இருந்தே படிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீட்டு ரேங்க் கேரண்டி பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த பேட்சோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன ஆடியன்ஸ் சார்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, கண்டிப்பாக உன்னுடைய நீட் ரேங்க் நாங்கள் இதில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாப் 10% இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவில் டாப் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் வருவீங்க இஃப் யூஆர் அ 11th மூவிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா. ஓகே, அப்படி நீங்கள் வரல அப்படின்னா 100% ஃபீஸ் ரீஃபண்ட். நீங்கள் நீட்டில் குவாலிஃபை ஆகிடுவீங்க, மெடிக்கல் காலேஜில் ப்ளேஸ் பண்ணிவிடுவீங்க, அதெல்லாம் நாங்கள் இங்கே நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன, யூ வில் பி பிளேஸ்ட் இன் டாப் 10%. ஓகே, கேரண்டியாக உன்னோட ரேங்க் வந்து டாப் 10% வரும், இல்லைனா 100% ரீஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பஸ் என்ன பஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னா, சி தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் வி ஹாவ் இன் அவர் சிஸ்டம். ஓகே, எங்களோட இந்த சிஸ்டமில் எங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸை தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். சரியா? ஸோ என்னென்ன ப்ராமிசஸ் நாங்கள் இதில் தர ரெடியாக இருக்கோம்? முதல்ல கேரண்டீட் ரேங்க் இன் டாப் 10% நீட் 2027. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 24/7 இன்ஸ்டன்ட் 1-on-1 டவுட் சால்விங் இருக்கும் இந்த பேட்சில். என்ன இருக்க போது? 24/7 இன்ஸ்டண்ட்டாக 1-on-1 டவுட் சால்விங் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் இந்த பேட்சில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உடனே டீச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் மென்டார்ஷிப் இருக்கும். சரியா? இந்தியாவில் இருக்க பெஸ்ட்டு டீச்சர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஓகே யூ கோயிங் டு கெட் பர்சனல் மென்டார்ஷிப். சரியா? சரி, இது இப்போ ஏன் முக்கியம்? நான் 11th படிக்க போகிறேன், எனக்கு 11th வந்து நீட் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ ப்ரெஷர் வேணுமா? ஒரே ஒரு விஷயம் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி அதுக்கான அவசியம் இருக்குது. நீட்டு எம்பிபிஎஸ் தான் உன் ஆம்பிஷன், டாக்டர் ஆகிறது தான் வந்து உன்னுடைய ஆசை அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக வந்து ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை ஃபார் சம்திங் லைக் திஸ். ஓகே, நீங்கள் வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது ரிப்பீட்ருக்கு எந்த அளவுக்கு சார் யூஸ் ஆகும்? டு பி ஃப்ராங்க், இது நான் ஃபுல் பிளான் சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு பி அ ரிப்பீட்டர், ஓகே, உங்களுக்கு இந்த பேட்சில் இன்னொரு வேர்ஷன் இருக்குது, அதை கேளுங்க. சரியா? இப்போது நான் இது வந்து யாருக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா 11th பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் ரிப்பீட் இருக்கும். இதில் ஒரு வேர்ஷன் இருக்குது, நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன், கேட்டுக்கும். சரியா? இப்போது இங்கே நாங்கள் தர கேரண்டி அப்படின்றது இட் இஸ் அ ரியல் கேரண்டி. இது ஏதோ சும்மா ஃபேக்காக வந்து உங்களை அட்மிஷன் போட வைக்கிறது அப்படிலாம் இல்லை. வி ஆர் சேயிங் உங்களை டாப் 10% நாங்கள் கொண்டு வரோம். இந்த பேட்சில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிற டீச்சர்ஸ் ஏற்கனவே ஆல் இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க்கு, 3rd ரேங்க்கு, 10th ரேங்க்குன்னு மிகப்பெரிய ரேங்க்கெல்லாம் எடுக்க வச்சுருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட வந்து உங்களை கைப்பிடிச்சு ஹேண்ட் ஹோல்டு பண்ணி தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து நாங்கள் முன்னாடி கொண்டு போகிறோம். சரியா? ஸோ நீட் 2026 டீச் பண்ணுங்களேன் இன் யூடியூப் ப்ளீஸ். நாங்கள் ஏற்கனவே கிளாஸஸ் டெய்லியுமே எடுத்துகிட்டு இருக்கோம் பாலாஜி. இன்றைக்கி கூட பயாலஜி கிளாஸ் நடந்துச்சு. இப்போது
ஈவினிங் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. ஒரு நாள் விடாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அது கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும். சரியா? ஓகே. அப்புறம் நீட் பேட்ச் 2லேயும் சேர முடியுமா? தாராளம். 2த்துலேயும் இல்லை, ஏதாவது ஒன்றில் சேர்றது பெஸ்ட்டு. இல்லை 2த்துலேயும் சேர்றீங்க அப்படின்னா அப்போ ரெக்கார்டிங் பார்த்துக்கணும். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் 2 பேட்சஸ் அட் ஒன்ஸ், ஏதோ ஒன்றில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஓகே ரெக்கார்டிங் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. சரியா? ஸோ எஸ், இப்போது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே நீ நீட்டில் குவாலிஃபை பண்ணலையா? சரியா? ஸோ நீ என்ன செய்யலாம் அப்படின்னா நீட் 2028 அட்டம் பண்ணும்போது ட்ராப்பர் பேட்ச் இதில் ஃப்ரீயாக கூட படிச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு நீட் 2027 ஓகே. இதில் என்னென்ன ப்ராமிசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ டாப் 10% வரல வருவ, இல்லை அதையும் மீறி நீ குவாலிஃபை பண்ணலான்னா நீ ஃப்ரீயாக ஒரு வருஷம் ரிப்பீட்டர் படிக்கலாம். அப்பயும் நீ செலக்ட் ஆகலை அப்படின்னா ஃபுல் 100% ஃபீஸ் வந்து நீ என்ன செய்யலாம் 2028 ரீக்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. சரியா? மொதல் விஷயம் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாஸை ஏன் நான் இது ப்ரிப்பரேஷனை ஏன் வந்து நான் 11th ஆரம்பிக்கணும். ஏன்னா நீட்டுடைய 90% ஆஃப் சிலபஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11th ஸ்டார்ட் ஆகிடுது. இதுதான் பேசிக்ஸ் மாதிரி. நீ 12th போகிறனா கூட இது நல்லா தெரிஞ்சால் தான் உன்னால் அதுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். அது மட்டும் இல்லை, நிறையா பசங்க வந்து 11th டாபிக்ஸ் தெரியாததுனால தான் நீட்டில் சொதப்புறாங்க, ஃபெயிலாகவே போகிறாங்க. ஆல் இந்தியா லெவலில் டாப்பர்ஸாக வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 11th மாஸ்டர்ஸாக இருந்திருப்பாங்க. ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக நீ படிக்கும்போது உனக்கு டைம் இருக்கும், மிஸ்டேக்ஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்க முடியும், நிறைய மார்க் டெஸ்ட் மற்ற எல்லாரை விட எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ இப்போ ஒன்று இந்த கிளாஸ் 11 இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக உன்னோட ஒரு வீக் லிங்காக மட்டும் என்றைக்குமே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா மாறிடவே கூடாது. உன்னுடைய கிளாஸ் 11 மட்டும் என்றைக்குமே உன்னோட வீக் லிங்காக மாறிடவே கூடாது. இன்ஃபேக்ட் இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். சரியா? அண்டு சார் என்சிஆர்டி போதுமா? இப்போ எம்சிக்யூஸ்க்கு என்ன புக் யூஸ் பண்ணலாம்? அங்கே தான் பிரச்சனை பாலாஜி. இல்லை, என்சிஆர்டி மட்டும் போதாது. அதுதானே நம்ம இந்த வருஷம் நீட்டில் கற்றுக்கிட்டோம். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதின அத்தனை பேருமே சொல்லுவாங்க என்சிஆர்டி அலோன் இஸ் நாட் எனஃப். கண்டிப்பாக இல்லை. உனக்கு பயங்கர ஸ்பெஷல் அட்டென்ஷனும் பயங்கர ஹெவி ட்ரைனிங்கும் இதில் தேவைப்படுது. உனக்கு ஜேஇ மெயின் லெவலில் கொஸ்டின் வருது, புக்கில் இல்லாத கான்செப்டில் இருந்து கொஸ்டின் வருது. 45 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதே இந்த வருஷம் கிடையாது. பயாலஜியில் பாட்னியில் வி ஹேட் மோர் கொஸ்டின்ஸ், ஜுவாலஜியில் வி ஹேட் லெஸ் கொஸ்டின்ஸ். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணுமே. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணுமே. அப்போ நீங்கள் இப்போலேருந்தே நீட் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது வரைக்கும் நீட் படித்தவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள விட நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறையா கஷ்டப்பட வேண்டியிருக்கும். யூ ஹாவ் டு ஒர்க் வெரி வெரி ஹார்ட். புரியுதா? இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீட்டுக்கு 24 லட்சம் பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓகே நீட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதில் வெறும் 2.3% பேர் தான் தே கெட் கவர்மெண்ட் சீட். 24 லட்சத்தில் 2.3%. அப்போ ஏன் தான் இது டிஃபிகல்ட்டாக இருக்குது? அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிஷன். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் மொத்தமாக எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது? ஒரு சின்ன கேள்வி. இந்தியாவில் எத்தனை இருக்குது? 150, 400, 600, 800? உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் அதுவும் நீட் பேஸ் பண்ண காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி அரௌண்ட் 600 காலேஜஸ் கவர்மெண்ட்டில். சரியா? இப்போது இதில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த எக்ஸாம் எடுத்துகிட்டே இருக்காங்க, இந்த எக்ஸாம் எழுதிட்டே இருக்காங்க. விச் இஸ் லைக் வெரி வெரி பிக் திங். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த வருஷம் நீட் எக்ஸாமை எழுதியிருக்காங்க. 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணி அதில் எவ்வளோ 20 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கட் ஆஃப் ஹை ஆக போகுது, சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பேப்பரே இல்லை. இது இப்போது உங்களுக்கு வரப்போகிற நீட் எக்ஸாம் 3 மணி நேரம் பத்தாது. 3 மணி நேரமா 5 மணி நேரம் கொடுத்தா கூட பத்து இருக்காது இந்த வருஷம் கேட்டது. சரியா? தீமினல் ஆஃபர் வந்து 21 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 20 இல்லையா, 21 நைட்டு வரைக்கும் 21 நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் தீமினலில் 11th இல்லை 12th ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் ஜாயின் பண்ணு. அடுத்து இப்போது ஒரு நார்மலான கோச்சிங் நான் நீட்டுக்கு போகிறேன், அங்கே எனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும்? மொதல் விஷயம், அங்கே கோச்சிங்கில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. நீ போய் வந்து பெருசாக அவங்களை எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் உங்களுக்கு இங்கே என்ன செய்கிறோம், கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரோம். ஒரு ஜெனரிக்கான மென்டர்ஷிப், அதாவது வந்து கிளாஸஸ்லாம் ரொம்ப பிளான்டாலாம் இருக்காது. ஒரு நார்மலான ஒரு கோச்சிங், ஒரு நார்மலான மென்டர்ஷிப். வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க,
உனக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. நிறைய பேர் வந்து நீட் கோச்சிங்கில் என்ன ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு வந்து நடத்தும் போது எல்லாம் புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ போய் படிக்கும்போது அங்கே உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது. லைக் எப்பயுமே ஒரு டீச்சர் ஹேண்ட் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் இதை என்னால் பண்ண முடியும், என்னால் தனியாக செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டார்ஷிப் தான் நிறைய இடத்துல உனக்கு கிடைக்க போகுது. ஓகே, அண்டு உன்னுடைய எப்படி சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸுக்கும் உன்னுடைய அவுட்கமுக்கும் வந்து பார்த்தோன்னா அங்கே சம்மந்தமே இருக்காது. நீ உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு படிப்ப, ஆனால் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே அதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீ கிளாஸ் 11 இருந்தாலும், இப்போ ட்ராப்பர்ஸ், நீ ஒரு நீட்டை ட்ராப்பராகவே இருந்தாலும், ஓகே, இப்போ நான் உங்களுக்கான விஷயங்களை சொல்கிறேன். சார் நான் ஒரு ட்ராப்பர், நான் இந்த பேட்சில் சேரலாமா? சேரலாம். நான் 11th நான் இதில் சேரலாமா? சேரலாம். நான் 12th நான் இதில் சேரலாமா? சேரலாம். ஓகே, இந்த பேட்ச்சு நாங்கள் ஸ்பெஷலாக கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலைஸ்டாகவும் இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும், அண்ட் இட் ஃபாலோஸ் ப்ரூவன் மெத்தட்ஸ். சரியா? அப்புறம் பாலாஜி வந்து ஸ்பேம் பண்ணுறதுக்குனே போடுறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து நீட் 2026 வந்து என்னது கேட்டுக்கினே இருக்கிறாப்புல டெய்லி நடத்திட்டு தண்டாங்கன்னு இருக்கும். அப்புறம் வந்து இது யாருக்கு அப்போ, இது கிளாஸ் 11ல் சீரியஸான நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. நான் இப்போவே சொல்லிடுறேன், சும்மா நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பேட்ச் கிடையாது. டாக்டர் தான் என் லைஃப், நான் நீட்டு தான் கிளியர் பண்ணணும், நான் எத்தனை வாட்டி தோத்தாலும் திரும்ப நீட்டு தான் எழுதுவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த பேட்சு முழுக்க முழுக்க டெடிகேட்டடாக இருக்க போகுது. சரியா? ஸோ உனக்கு இதில் லைவ் கிளாஸஸ் இருக்கும், தத்துவா புக்ஸு இங்கிலீஷில் கிடைக்கும், பிரிண்டட் காப்பீஸாக வீட்டுக்கே வந்துடும். சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்து உனக்கு பிப்ரவரியிலே முடிஞ்சிடும். உனக்கு இதில் டாப்பருக்குன்னு தனி பேட்ச் இருக்கும். ஏன் யாழ் சார் டாப்பருக்குன்னு ஒரு தனி பேட்ச் வைக்கிறது தப்பு தானே? நீட்டில் தப்பு கிடையாது. நீட்டில் ஒருத்தவரால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். நீ டாப் 10% வரணும். அப்போ நல்லா படிக்கிறவனெல்லாம் தூக்கி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணணுன்னா ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். ஸ்லோவாக படிக்கிறவனெல்லாம் தூக்கி தனியாக ட்ரெயின் பண்ணணுன்னா ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு செப்பரேட் பேட்சஸ் இருக்க போது, டெஸ்ட் சீரீஸ் இருக்க போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 45 days உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்காகவே வந்து என்ன அப்படின்னா கஸ்டம் ஸ்டடி பிளான்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சேட்டில் கூட பார்க்கலாம், இதில் ஜெனிட்டா ஷேர் பண்ணுறாங்க 2025ல் நீட் வந்து வெரி வெரி டஃப். தட் இஸ் ட்ரூ. நீட்டோட மொத்த கேமும் இன்றைக்கி மாறியாச்சு. ஓகே, என்னது? நீட்டோட மொத்த கேமும் இன்றைக்கி மாறியாச்சு. இன்றைக்கி நீ நீட்டு படிக்கணும், நீட்டு கிளியர் பண்ணணுன்னா யார் வந்து இருக்கிறதுலே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர். அதில் நான் வந்து 12th முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யூ ஆல்ரெடி லாஸ்ட் இட். சீரியஸ்லி. ஏன்னா எக்ஸாமோட கண்டிஷன்ஸ் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன கேரண்டிஸ் இருக்குது? இந்த பேட்சில் டாப் 10% ரேங்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நீட் 2027ல் வருவீங்க. அப்படி இல்லைனா நீட் 2028 ட்ராப்பர் பேட்ச் ஃப்ரீ, அப்படி இல்லைனா 100% ரீஃபண்ட். சரியா? நீட் 2028ல். ஓகே, அடுத்து வந்து உங்களை எய்ம்ஸ் லெவலில் ஆல் இந்தியா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வச்ச டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இதில் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. உங்களை பர்சனலாக வந்து ஓகே ஃபுல்லாக வழி நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே அப்போது இந்த ப்ராமிசஸ்னால உனக்கு உன்னுடைய லைஃப் வந்து அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னா பெட்டராக போகுது. இன்னும் சூப்பராக நீ வரப்போகிற. சரியா? இன்னும் 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 உன்னால் அழகாக சூப்பராக என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஓகே, ஸோ இவ்வளோ நாங்கள் பேசுகிறோம்ல, அப்போ ரிசல்ட் கொடுத்துருக்கணும் தானே? ஸோ அந்த ரிசல்ட்ஸை தான் இப்போது நான் உன்கிட்ட என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீ நீட் 2024 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட எங்களுக்கு 1900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்ரோல் பண்ணாங்க நம்ம வேதாந்தூவில் பெய்டு பேட்சஸில். அத்தனை பேருமே அதை கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 711 ஓகே ஃபர்ஸ்ட் ரேங்காக வந்துச்சு, விச் இஸ் ஆல் இந்தியாவில் 141 ஃபஸ்ட்டு ரேங்க்கு. 711 வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கோர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 705, 700, 699, 696, 695, 695. இங்கே நடுவில் ஒரு 705 விட்டேன். ஸோ இங்கே ஒரு 705. சரியா? ஸோ 2024ல் வந்து பார்த்தோன்னா வி ஹேட் கிரேட் ரிசல்ட்ஸ். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸுமே வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கையுமே பார்க்கலாம். சரியா? யூ கேன் ஆல்சோ லுக் அவுட் ஃபார் த ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக். ஓகே, ஸோ சி த ஒன்லி திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ரைட். ஓகே, என்ன அப்படின்னா நீ எல்லாத்தையுமே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், முன்னாடியிலேருந்தே சூப்பராக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சார் இதில் எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்ச் வந்து முதல்ல கிளாஸஸ் உனக்கு இங்கிலீஷில் இருக்க போகுது. ஒன்று தமிழ் கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆல் இந்தியா மொத்த இந்தியாவில் இருக்க பெஸ்ட் செட் ஆஃப் டீச்சர்ஸ் எய்ம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஆல் இந்தியா ரேங்க் 1 கொடுத்த டீச்சர்ஸ் உனக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. பயாலஜி உங்களுக்கு யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே ருஹானி பால் மேம் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஷீ இஸ் 17 years எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங்கில். ஓகே கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே நடத்திருக்காங்க. எய்ம்ஸ் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக பாருங்களேன், ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க, 3rd 10th 11th 14th 36th எவ்வளோ ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே ஸோ எவ்ரி இயர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து மேம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரேங்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ரித்திகா மேம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷீல் பி ஹேண்ட்லிங் கெமிஸ்ட்ரி. ஸோ ஷீ இஸ் 16 years எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே 5000+ ஸ்டூடெண்ட்ஸை மென்டார் பண்ணியிருக்காங்க. அடுத்து காட் 100+ ஐஐடி அண்ட் எய்ம் செலெக்ஷன்ஸ். இவங்க தனியாகவே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை 100+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஐஐடிலையும் எய்ம்ஸ்லையும் செலக்ட் ஆக வச்சுருக்காங்க. ஷீ வில் பி டேக்கிங் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் உங்களுக்கு யார் எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபில் அரோரா சார். விபில் அரோரா சார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் இன் இந்தியா இட் செல்ஃப். சரியா? ஸோ இது 17 years எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஆல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th, 22nd, 26, 52 இந்த ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்த சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபுல் அரோரா சார் தான். ஸோ இவர் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்காரு. ஐஐடி, ஹீ இஸ் ஃப்ரம் ஐஐடி கான்பூர். நிறைய பேர் இப்போ வந்து நீ ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ண தான் நல்லா ஐஐடி போக முடியும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்பேற்பட்ட ஐஐடியிலேருந்து வந்த ஒருத்தர் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா இதில் இன்னும் கிளாஸ் எடுக்க போகிறாரு. அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காருன்னு ஒரு கொடுத்துறாங்க பாருங்க. ஜஸ்ட்டு கேட்டு, சிஎஸ்ஐஆர், ஜேஆர்எஃப், நெட்டு, மனுஷன் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் விட்டு வைக்கல. ஹீ ஹிம்செல்ஃப் ஹஸ் கிளியர்ட் ஆல் த டஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். சரியா? ஸோ இங்கே இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு 100% ஃபுல் அண்ட் ஃபுல் கமிட்டடாக இருக்க போகுது. சரியா? கமிட்டடாக இருந்து உங்களை டாப் 10%ல் நாங்கள் வந்து 2027 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரேங்க் எடுக்க வைக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி இங்கே 2 விஷயம். ஒன்று வந்து என்னது சார், நீங்கள் அந்த டாப் 10 ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நான் அச்சீவ் பண்ணலான்னா என்ன? அப்போ நீ நீட் 2028 ட்ராப்பர் பேட்சில் ஃப்ரீயாக படிக்கலாம். அண்ட் தென் அதுலேயும் உனக்கு கிடைக்கல அப்படின்னா 100% ஃபீஸ் ரீஃபண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ இது எப்படி சார் ப்ராப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்? அதுவும் கிளாஸ் வேறு ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ கிளாஸ் கவனிக்கிறது அப்படின்றது எப்பயுமே அடுத்து. ஆனால் உனக்கு என்ன டவுட் இருக்குனாலும் அந்த டவுட்டை உனக்கு 24/7 சால்வ் பண்ண உனக்குன்னே டெடிக்கேட்டடாக ஒரு டீச்சர் இருக்கிறத பற்றி யோசிச்சுப்பார். தேர் இஸ் கோயிங் டு பி சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு சால்வ் யுவர் டவுட் 24/7 ஆல்வேஸ். ஓகே, உனக்கு என்ன செஷன் வேணாலும் நீ அதை ரீப்ளே பார்த்துக்கலாம். சரியா? நீ என்ன ஓகே நீ ஒரு ஆஃப்லைன் சென்டர் போகும்போதில் உனக்கு 1000 பிரச்சனை வரப்போகுது. அப்பப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு எல்லா நேரத்துலையெல்லாம் கேட்க முடியாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கும். ஓகே, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஒரு ஆன்லைன் பேட்ச் நீ இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணி படிக்கும்போது உனக்கு இதில் செம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணுறனா கூட திரும்ப அதை ரெக்கார்ட் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். உனக்கு 24/7 இது ஆன்லைன்றதுனால டவுட் சால்விங் இருந்துகிட்டே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீ அன்லிமிட்டடாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம டெஸ்ட்டு ஜென்ரேட்டர் வச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உனக்கு இதில் இருக்குது. சரியா? ஸோ யார் சார் அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோ கோர்ஸில் மொத்தமாக இதில் எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் எல்லாமே உங்களால் சொல்ல முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இதில் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போதே கிளாஸ்லேயே ஒரு சில டவுட்டும் சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போனால் என்ன டிசிப்ளினில் இருக்குமோ அதே டிசிப்ளினில் தான் இதுவும் இருக்கும். ஓகே, இதில் ஒரு ஆஃப்லைன் மாதிரியான டிசிப்ளின் உங்களுக்கு இருக்க போது. ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கும் வி மானிட்டரில். அது என்ன சார் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வி மானிட்டரில்? இப்போ நான் சொல்கிற இந்த பேட்சில் ஓகே, அதாவது ப்ரோ ப்ளஸ் பேட்சஸில் எப்பயுமே வேதாந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி மானிட்டர்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அதாவது உங்கள் கேமரா எப்பயுமே ஆனில் தான் இருக்கணும். நீங்கள் கிளாஸ் கவனிக்கும் போது கேமரா எப்பயுமே ஆனில் தான் இருக்கணும். நீங்கள் கிளாஸை கவனிக்கிறீங்களா, வேறு ஏதாவது பண்ணுறீங்களா, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கே வில் ஹாவ் அ செப்பரேட் டீச்சர். பயங்கர ஸ்ட்ரிக்டாக உங்களை கிளாஸ் இதில் கவனிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? நீ அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் வேறு ஏதோ யோசிக்கிற எங்கேயோ பார்க்குறேன்னா கூட உனக்கு கூட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்கே அந்த கேள்விக்கு பதில் சொல்லி என்ன கவனிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்குனே தனியாக டெடிக்கேட்டட் ஒரு பர்சனல் மென்டார் அவங்க உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் போட்டு தருவாங்க. சார் எனக்கு ஸ்கூலில் அந்த டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட் இருக்குது, எனக்கு இது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரில, சரிடா வாடா நான் அவனை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு உனக்குன்னே பர்சனலாக ஒரு மென்டர் இருந்து உன்னை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய டிப்ஸ் தருவாங்க. ஈவன் ஸ்கூல் மார்க்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது கூட யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் தெம். ஓகே, அப்போது உங்களோட இந்த அகாடமிக் மென்டர், டெடிக்கேட்டட் அகாடமிக் மென்டருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், எப்போ வேணால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்.
மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம், ஸ்டடி பிளான்ஸ் கேட்கலாம். அவங்க கூட உடனே ஒரு வீடியோ காலில் வந்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி படிக்கணும், எல்லாமே வந்து இமீடியட்டாக உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உன்னால் பிளான் பண்ணி படிக்கவும் முடியும். இப்போ நம்ம தத்துவா புக்ஸ் இருக்கு இல்லையா, இதோட பிடிஎஃப் சொல்யூஷன் இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் கிடச்சிரும். இல்லையானே சரி எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீ பிரிண்டடும் தனியாக வாங்கிக்கலாம். சரியா? அதே மாதிரி எத்தனை செஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த செஷன்லாம் நீ ரீப்ளேஸ் எத்தனை வாட்டி வேணால் பார்த்துக்கலாம். அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி a great benefit for you. டீச்சர்ஸோட ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உனக்கு இதில் கிடச்சிரும். யூ கோயிங் டு கெட் ஆல் த ரிட்டன் நோட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் நீ டீச்சர்ஸ்க்கு இங்கே ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம். சரியா? ஸோ யார் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை மெசேஜஸ் மூலயமா, வாட்ஸ்அப் மூலயமா, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி நிறைய விதமாக கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆல் திஸ் இஸ் கோயிங் டு பி பேக்கேஜ்ட். ஓகே, உனக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனலைஸ்டு டெஸ்ட் வேணும். இது நீங்கள் வைக்கிற டெஸ்ட் இருக்கட்டும். நான் ஒரு டாப்பிக்கில் வீக்காக இருக்கேன், அந்த வீக்காக இருக்கிற டாப்பிக்கில் மட்டும் நான் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அது என்னால் முடியுமா? அப்போ டெஸ்ட் ஜென்ரேட்டர் வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஓகே அதுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் க்ரியேட் பண்ணி அதை உங்களால் எழுதி பார்க்க முடியும். ஸோ யூ ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் லைக் திஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்துடும். இந்த ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் பேரண்ட்ஸாலையுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா வியூ பண்ண முடியும். ஓகே, உங்கள் பேரண்ட்ஸுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்குன்னு பேரண்ட் ஆப்னு ஒன்று தனியாக இருக்கும். அதை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு ஒரு டீச்சரும் உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி உங்களை சூப்பராக படிக்க வைப்பாங்க. இப்போது எவ்ரி ஃபியூ டேஸ் ஸ்கூலு ஆஃப்லைன்லாம் போனால் எப்படி பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த பேட்சில் வந்து உங்களுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்லாம் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ வீடியோ கால் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்டை காண்டாக்ட் பண்ணி பேரண்ட் ஆப் மூலயமா நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போது இந்த பேரண்ட் ஆப்பில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், என்னென்ன கோர்ஸ் இவங்க இருக்கீங்க படிக்கிறீங்க, உங்கள் அட்டண்டன்ஸ் என்ன, கிளாஸில் குவிஸ்லாம் வைக்கிறோன்னா அந்த குவிஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, டெஸ்ட்டு வச்சா அந்த டெஸ்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஹோம்ஒர்க் வச்சா அந்த ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எல்லா ஃபீட்பேக்குமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஹோம்ஒர்க்கு, காம்ப்ரிஹென்சிவ் கண்டென்ட்டு, டாப் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறது, அடிக்கடி டெஸ்ட்டு, அப்புறம் ஒரு பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப், அப்புறம் இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம், இது எல்லாமே சேர்ந்தது அப்படின்னா சூப்பராக படிக்க வைக்கும். இது கூட எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம வேதாந்தோடைய டெலகிராம் சேனல்லையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு டீச்சர்ஸ் கூட ஒரு பர்சனல் கனெக்ஷனும் இருக்கும். அப்போ அந்த பர்சனல் கனெக்ஷன் இருக்கிறது மூலயமா உன்னால் இன்னும் பெட்டராகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 26 மே. சரியா? என்ன தேதி? 20. ஸோ லிட்ரலி யூ ஹேவ் 6 days, 5 days டு பி எக்ஸாக்ட். சரியா? ஏன்னா 6th day கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ 26th மே இந்த பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. இது லிமிட்டட் சீட்ஸ் தான். அண்ட் இதோட ஃபீஸ் இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸையும் சேர்த்து எவ்வளோ அப்படின்னா 99,999, ₹1,00,000 ₹1 கம்மி. சரியா? சார் இது வந்து பெரிய ஃபீஸ் மாதிரி இருக்கே அப்படின்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ, இது 11th 12th ரெண்டுத்தையும் சேர்த்து 11th இருந்தே நீ படிக்கிறதுக்கான ஃபீஸ். சரியா? திஸ் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் 11th வித் புக்ஸு, பேரண்ட் ஆப்பு, டெஸ்ட்டு, பேரண்ட் டீச்சர் மீட்டிங். உன் ஸ்கூல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போகுமோ அந்த அளவுக்கு இதில் இன்ஃபேக்ட் அதை விட இன்னுமே அதிகமாக பேக்டாக இருக்குது. ஸோ அதுக்கான ஃபீஸ் தான் இது. உனக்குன்னு வந்து ஒரு பயங்கர பர்சனல் அட்டென்ஷன் இருக்க போது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ யாரெல்லாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக டெடிக்கேட்டடாக எனக்கு நீட்டு தான் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணணுன்னு இருக்கியோ இது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான பேட்ச். சார் நான் இன்னும் டிசைட் பண்ணல, வீட்டில் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த பேட்சில் நாங்கள் கொடுக்க போகிற டைட்டு உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிறது கஷ்டமாக தான் இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப ப்ரீ டிட்டர்மைண்டாக எனக்கு இதுதான் வேணும், நான் சீரியஸாக படிக்கணுன்றவங்க இந்த பேட்சில் தாராளமாக ஜாயின் பண்ணிவிடு. பிகாஸ் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இட்ஸ் லிமிட்டட் சீட்ஸ். சரி, இட் இஸ் கோயிங் டு பி லிமிட்டட் சீட்ஸ் தான். சரியா? ஸோ தேங்க்யூ buddies, தேங்க்யூ everyone, bye bye.